அன்புக்குரிய மரியாதைக்குரிய தாய்மார்களே, ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டிருக்கும், போராடி கொண்டிருக்கும் பெண்களே, பெண் மாணவிகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நாள் ஐயா எடப்பாடியார் அவர்கள், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்காக அமைத்து கொடுத்திருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களோட வழியில இன்னைக்கு அம்மா அவர்கள் பெண்களுக்காக எவ்வளவு அதிகாரம் கொடுத்தாங்க என்றதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அனைத்து அதிகாரத்தையும் அப்படியே எடுத்து ஒரு விஷயம் கூட பெண்களுக்காக கொடுக்காம பெண்களோட அதிகாரத்தை அப்படியே ஒடுக்கி வச்சு, அதே மாதிரி இன்னைக்கு சட்ட ஒழுங்கு அப்படியே சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்றது சொல்வேன். சட்ட ஒழுங்கு யாரும் பயப்படுறது இல்லை. இப்போ பெண் குழந்தைங்க ஸ்கூல் போறாங்க, ஸ்கூல் போயிட்டு படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது தாய்மார்களுக்கு ஒரே பயம், வயிற்றுல புலி கரைக்குது இன்னைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு. 13 வயசு குழந்தைக்கு, 13 இல்ல, மைனர் குழந்தைக்கு நான் சொல்வேன், இன்னைக்கு பிரெக்னன்ட் ஆகி அவஸ்தைப்படுறாங்க. நம்ம நியூஸ்ல பாக்குறோம். துறை பக்கத்துல ஒரு பெண்மணியை வெட்டி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு. ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு தலைவருக்கு பாதுகாப்பே இல்ல. அப்ப எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? அந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம இந்தியால பாக்குறாங்க. இந்தியால நடந்துச்சுன்னா, இந்தியால ஏதோ ஒரு முக்கிய நடந்ததுன்னா, மணிப்பூர்ல நடந்ததுன்னா கன்னிமொழி அவர்கள் வாய் திறந்து பேசுவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல நடந்ததுன்னா வாய் திறந்து பேசுவாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா வாய மூடி உட்காந்துட்டு இருக்காங்க இந்த கன்னிமொழி அவர்கள். பெண் போலீஸ தலைமுடி பிடிச்சு இழுத்திருக்காங்க. பெண் போலீஸ் முன்னாடி நின்னு அவங்களுக்காக, அவங்களோட ஆர்ப்பாட்டத்திலயோ பொதுக்கூட்டத்திலயோ பாத்தீங்கன்னா நின்னு இருக்காங்க. அந்த பெண் போலீஸையும் இடுப்ப கிள்ளி இருக்காங்க. நான் சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மேடையில ஒரு பெண் குழந்தை லாவண்யா அவர்கள் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த போராட்டத்துல ஒரு பொய் சொல்லி இங்க பாஜக இங்க போராட்டம் பண்ணுச்சு. மத மாற்றம் என்ற பெயர்ல போராட்டம் பண்ணுச்சு. ஆனா அந்த பொய் பரப்பிய அந்த திருட்டு பையனுக்கு தலைவர் என்ற பெயர்ல ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த திருட்டு பையனை இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட எடுத்ததில்லை. பெண்கள் மீது அவ்வளவு வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. பெண்களோட தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், அதையும் பறிச்சுட்டாங்க. பெண்களுக்கு நாங்க நகை கடன் வச்சிருக்கோம் சொன்னாங்க, அதையும் பறிச்சுட்டாங்க. நீ எவ்வளவுதான் நம்ம தொட்டில் திட்டம் அம்மா கொடுத்தாங்க. எதுக்காக? பெண் கருவுல எந்த பெண் குழந்தையும் நம்ம கலைக்க கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா அதையும் எடுத்துட்டாங்க. எதுவுமே இங்க நடக்கிறது இல்ல. பெண்களுக்கான இன்னைக்கு டாஸ்மாக் தலை விரிச்சு ஆடுது. மக்கள் எல்லாரும் பெண்கள், இது எல்லாமே பெண்களுக்கான தாக்குதல். போதைப் பொருள் தான் குழந்தையை கெடுத்து குட்டிச்சோறாக்கி, இந்த திருட்டு திமுக கெட்டு குட்டிச்சோறாக்கி இந்த பாலியல் வன்கொடுமைக்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக்கும் போதைப் பொருளும் தான் நான் சொல்லுவேன். நான் பெண்கள் தாய்மார்கள் ஒவ்வொரு நாளும் வலியில தவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இங்க இத்தனை பேர் இருக்கோமே, இந்த மேடையில இத்தனை பேர் இருக்கோமே, இங்க ஒவ்வொருவரும் இந்த பாலியல் சீண்டலாகட்டும், இந்த வலியினாலதான் இன்னைக்கு இவ்வளவு மிகப்பெரிய கூட்டம் இங்க வந்திருக்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தாய்மார்களுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருந்தார். ஆனா எப்போ இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததோ, கிட்டத்தட்ட 2021 போலீஸோட இதுபடியே நான் சொல்றேன், 4000 மேல பாலியல் சீண்டல் நடந்தது. 2022
5000க்கு மேல இருக்கு பாலியல் வன்கொடுமை, பலாத்காரம். இந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு. 5000 என்றது சாதாரண ஒரு எண்ணா? ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு பெண்மணியும் இங்க ரத்த கண்ணீர், தாய்மார்கள் ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து இருக்கிற அனைத்து பெண்களுக்காகவும், மேடையில இருக்கிற அனைத்து பெண்களுக்காகவும் இங்க பேசி மட்டும் இல்ல, நம்ம குரல் கொடுத்து அவங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை. இந்த பாதுகாப்பு வேணும் என்றதுக்காக நம்மளோட புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் நம்மளுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கார்கள். அதிகாரமும் தேவை. 50% உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் வந்து இருக்கணும் சொன்னது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு 33% கூட இல்ல, 33% சதவீதம் கூட கிடையாது. பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்காம மத்தியில பாஜக வந்து ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு உலகத்துல எல்லா இடத்துலயும் வன்கொடுமை நடக்குது. ஆனா தமிழ்நாட்டுல இது நடக்காம இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த திருட்டு திமுக வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் ஒன்னே ஒன்னு சொல்றேன். இன்னைக்கு சென்னையில மட்டும் தான் நடக்குது. நாளைக்கு ஏதாவது இன்னும் ஒரு பெண்மணிக்கு, பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் மொத்த தமிழ்நாடும் ஏன் பெண்மணிகள் அனைவரும் போராடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.